رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. والصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போட்டி சர்க்காரே ஆலம் சர்க்காரே ரோஜஹான் ஷபீருல் முஹ்ரிமீன் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அவர்களின் அடிச்சுவட்டை வலுவாக பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாகச் செம்மல்கள் ஆகியோரின் நல் ஆசிரியரை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரைகளை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்மாவினுடைய பரவான தொழுகையை தொழுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை நேராகவும் சரியாகவும் கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை வாழ்வில் நடைமுறைப்படுத்த எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. நமது ஹலாலான முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் ஆகியவைகளை விட்டு நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது ஜாதி மத இன பேதங்களை கடந்து நாம் வாழுகிற இந்திய திருநாட்டில் தான் இன்னும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை அது ஜாதி மத பேதங்களை எல்லாம் தாண்டி குடும்பம் சீராக செம்மையாக நடந்து கொண்டிருப்பது நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. இருந்தாலும் கூட அவ்வப்போது பல்வேறு குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகளை நாம் கேட்க நேரிடுகிறது. மனைவி ஆதங்கப்படுகிறாள், கணவன் எப்பொழுதும் என்னை சந்தேகித்துக் கொண்டே இருக்கிறான். சந்தேகப்படுதல் என்பது கணவனிடத்திலே இருக்கிறது என்று ஆதங்கப்படக்கூடிய மனைவிமார்களும் சிலர்கள் இருக்கிறார்கள். அதுபோல கணவன்மார்கள் முன்பெல்லாம் மனைவிமார்கள் மட்டும்தான் கணவன்மார்கள் மட்டும்தான் சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்காலத்தில் மனைவிமார்களும் சந்தேகப்படுகிறார்கள். கணவனை பற்றி வெளியிலே சென்று வரக்கூடிய கணவன்மார்களை பற்றி சந்தேகப்படுவதும் அது சம்பந்தமாக அவர்களிடத்திலே சண்டை செய்வதும் அதன் காரணமாக அந்த வீடு நரகக்குழியாக மாறுவதும் இவைகளையெல்லாம் கேட்டு வளரக்கூடிய பிள்ளைகளினுடைய மனநிலை பாதிக்கப்படுவதும் இப்பொழுது தற்காலமாக
அவனுடைய திருஷ்டாந்தம் தான், அவனுடைய அத்தாட்சி தான். அந்த கலக்கலக்கும் அன்புசிக்கும் அசுவாதா, உங்களில் இருந்து உங்கள் இணைகளை, உங்கள் ஜோடிகளை, உங்கள் மனைவிமார்களை உங்களில் இருந்தே அல்லாஹ் படைத்திருக்கிறான். எதற்காக அல்லாஹ் படைத்தான்? நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகித்துக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் கலகம் செய்து கொண்டும் இருப்பதற்காக அல்ல. மனைவிமார்களின் பக்கம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, ஆறுதல் பெறுவதற்காக, அமைதி பெறுவதற்காக, மனைவிகளை கொண்டு கணவன்மார்கள் ஆறுதலும் நிம்மதியும் அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களில் இருந்து உங்கள் மனைவிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. கணவன் மனைவிகளுக்கு இடையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபரிமிதமான பாசத்தையும் நட்பையும் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே ஆக்கியிருக்கிறான். எவரும் எவரையும் நேசிக்காத அளவுக்கு, எவரும் எவரிடத்திலும் மனமிட்டு பேச முடியாத அளவுக்கு உங்கள் இருவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையையும் அன்பையும் நேசத்தையும் அவனே ஆக்கி இருக்கிறான் என அருள்வரை குர்ஆன் 30ஆம் அத்தியாயம் 21வது வசனம் தெளிவாக நம்மிடத்திலே பேசுகிறது. மன வாழ்க்கை என்பது மனமகிழ்வோடு வாழ்வதற்காக, மன வாழ்க்கை என்பது மனமகிழ்வோடு வாழ்வதற்காக, மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக. வீடு என்பது மனிதர்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காகத்தான் வீடும் மனைவியும் என அருள்வரை குர்ஆன் நமக்கு தெள்ள தெளிவாக குறிக்காட்டுகிறது என்றால், அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அத்-துன்யா குல்லுஹா மதா வ கைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் முழுவதும் தற்காலமாக சுகமனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்காலம் சில காலம் சுகமனுபவிக்கக்கூடிய பொருளாகத்தான் உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் இருக்கிறது. வ கைரு மதாஇத் துன்யா, உலகத்தில் மனிதன் சுகமனுபவிக்கக்கூடிய அந்த பொருளை, மனிதன் சுகமனுபவிக்கக்கூடிய அந்த சுகத்தில் சிறந்த சுகம் என்பது அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹத்தான பெண், நல்ல பெண் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்றால், மனைவி ஸாலிஹாக இருக்க வேண்டும், மனைவி ஸாலிஹத்தாக இருக்க வேண்டும். ஸாலிஹத்தான மனைவியாக இல்லாமல், ஸாலிஹத்தான மனைவியாக இல்லாமல் ஒருவருக்கு மனைவி அமைந்து விடுகிற பொழுது அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. அந்த வீடு போர்க்களமாய் ஆகிவிடுகிறது. அந்த குடும்பம் மிக மோசமான குடும்பமாக அங்கே வளரக்கூடிய பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, எது சொல்லுகிறோம், எது செய்கிறோம், எது பேசுகிறோம் என்பதும் கூட அறியாமல் பலர்களையும் நாம் பார்க்கிறோம். அவன் பேசுவது அவனுக்கே தெரியாது, என்ன பேசுகிறோம் என்பது அவனுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்து ஆளானதற்கு காரணம் அவர்களுடைய குடும்பம் சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, அவர்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகள் சரியில்லை என்பதனால் தான் அந்த பிள்ளைகள் இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் சீராக செவ்வாக வளர வேண்டுமானால் தாய் தந்தையர்களுக்கு மத்தியில் அந்யோன்யம் இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, அளவு கடந்த அன்பையும் நேசத்தையும் உங்கள் இருவர்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஆக்கி இருப்பதாக அருள்மறை குர்ஆன் 30ஆம் அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மின் சஆதத்தி இப்னி ஆதம், மனிதனுடைய வெற்றி என்ன தெரியுமா? மனிதனுடைய வெற்றி என்ன தெரியுமா? அஸ்ஸௌஜத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைந்து விட்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அவரை கைபிடித்துக் கொண்டு நாளை மறுமை வரைக்கும், ஏன் சுவனம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வெற்றி மனிதனுக்கு அடைவது, மனிதனுக்கு எட்டுவது நல்ல மனைவியின் மூலமாகத்தான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் 13 + 40 53 ஆண்டு காலம் மக்காவிலே தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள். 10 ஆண்டுகள் மதீனாவிலே அவர்களுடைய வாழ்வு தொடர்கிறது. அவர்களுடைய வாழ்வு மதீனாவில் 10 ஆண்டுகள், மக்காவில் தான் நபி என்பதை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் 40 ஆண்டுகள், நபி என்பதை அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் ஏறத்தாழ 13 ஆண்டுகள். தான் நபி என்பதை அறிமுகப்படுத்துகிற அந்த முதல் நிகழ்வு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே தவம் இருக்கிறார்கள். நாட்டிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், நாட்டிலே நடக்கக்கூடிய நம்பிக்கை துரோகங்கள், இவைகளெல்லாம் மாற்றி மக்களை மக்களாய் புனிதனாய் மனிதர்கள் மாணிக்கமாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆடு மாடுகள் போல வாழ்ந்து வந்த அந்த மக்கள், அல்லாஹ் சொல்வான், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே ஓரத்திலே நீங்கள் இருந்தீர்கள். மனிதருக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தையிலே உண்மை கிடையாது, ஒப்பந்தங்களிலே உண்மை கிடையாது, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே கிடையாது. வாக்குறுதியை மீறுவதும், பேசினால் பொய் பேசுவதும், மனிதனுக்கு மத்தியிலே எந்த விதமான மனிதன் உயர்ந்த படைப்பு என்ற எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஆடு மாடுகளைப் போல் வாயில் வந்ததை பேசி, வெந்ததை தின்று, வாயில் வந்ததை பேசி, விதி வந்தால் இறந்து விடுவோம் என்ற அந்த எண்ணத்திலும் அந்த அடிப்படையிலும் வாழ்ந்து வந்த மக்களை மக்களாக, மனிதர்கள் மாணிக்கமாக, புனிதர்களாக மாற்றுவது எப்படி என்ற அந்த ஏக்கத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே, அவர்கள் ஹிரா குகையிலே அவர்கள் தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கிற பொழுதுதான் இறை வேதம், இறைவனுடைய வசனம், வஹி என்று சொல்லக்கூடிய இறை செய்தி வந்து இறங்குகிறது. இறை செய்தி இறங்குகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இந்த 5 வசனங்கள் தான் முதலாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியாக இருக்கிறது. சென்ற வாரம் கூட இந்த வசனத்தை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கிறேன். 5 சிறிய வசனங்கள், 4 தடவை கல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் சென்ற வாரத்திலே பேசப்பட்டது. ஆக இந்த வசனம் இறங்கிய போது இது என்ன நடக்கிறது? இங்கே நம்மை வந்து கட்டி அணைத்து இந்த 5 வசனங்களையும் சொல்லிவிட்டு ஒருவர் வாழ்ந்து விடுகிறார், மறைந்து விடுகிறார். இங்கே என்ன நடக்கிறது, நமக்கு என்ன சம்பவித்தது என்பது தெரியாமல் பதறியவர்களாக, பயந்தவர்களாக, அஞ்சியவர்களாய், நடுங்கியவர்களாய் ஓடோடி வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? இல்லம் நோக்கி வருகிறார்கள். தனக்கு ஒரு ஆபத்து என்றால், தனக்கு ஒரு அச்சம் என்றால், தனக்கு ஒரு பயம் என்றால், நாம் நமது வீட்டிற்கு சென்றால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு வருகிறார்கள். நம்மவர்கள் இன்று நம்பிக்கையோடு நமது வீட்டிற்கு நமது அச்சத்தை கொண்டு செல்ல முடியுமா? வழியிலே எதையாவது ஒன்றை கண்டு பயந்து விட்டேன், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வீட்டிலே சென்றால், நீங்கள் ஏன் அங்கே சென்றீர்கள்? வீட்டிலே சும்மா இருக்க வேண்டியதுதானே, சென்றதனால் தானே இந்த பிரச்சனை என பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையைத்தான் உருவாக்குவார்களே தவிர ஆறுதல் சொல்லக்கூடிய குடும்பம் என்பது குறைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இப்படி இறைவசனம் இறங்கியது என்ற அந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நடுங்கியவர்களாய் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள். சென்று ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள், என் கைகால்கள் எல்லாம் நடுங்குகிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணைக்கு இணங்க முதலில் அவர்களை போர்த்தினார்கள். என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று அவர்களை மீண்டும் துன்புறுத்திக் கொண்டிருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அவர்களை போர்த்தினார்கள். நடுக்கமும் பயமும் அச்சமும் அவர்களை விட்டு செல்லுவது வரை அவர்களை போர்வையால் போர்த்தி அப்படியே படுக்க வைத்து அவர்களுடைய நடுக்கமெல்லாம் சென்றதற்கு பின்னால், அச்சமும் பயமும் அடங்கியதற்கு பின்னால்
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னருமை மனைவியிடத்திலே இந்த விஷயத்தை சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை இன்று நம்மவர்களிடத்திலே இருக்கிறதா? நமது மனைவியிடத்திலே இந்த பிரச்சனையை சொன்னால் நமக்கு ஒரு நல்ல தீர்வை அவள் தருவாள் என்ற நம்பிக்கை நம்ம எத்தனை பேர்களிடத்திலே இருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அச்சத்தையும் நடுக்கத்தையும் போக்குவதற்காக வேண்டி போர்த்த சொல்லிவிட்டு அச்சம் தீர்ந்த பின்னால் தன் மனைவியிடத்திலே சொன்னார்கள், இப்படி நான் தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அனுபவமான ஒருவர் இப்படி வந்து தெய்வ தூதனை என்று தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு என்னை இறுக கட்டி அணைத்துவிட்டு என்ற இந்த வசனங்களையும் என்னிடத்திலே ஓடி காட்டிவிட்டு சென்று விட்டார். எனக்கு ஏதோ குடித்து விட்டது போல இருக்கிறது, என்னுடைய உயிர் போய்விடுமோ என்று எனக்கு தோன்றுகிறது, எனக்கு என்ன ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு அச்சமாக இருக்கிறது என தன்னருமை மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே சொன்னார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 5 விஷயங்களை சொல்கிறார்கள். அவர்களை ஏற்கவில்லை, திட்டவில்லை, நீங்கள் எதையோ பார்த்து பயந்திருப்பீர்கள் என்று அவர்களை ஏற்கவோ மீண்டும் அவர்களுடைய பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை கொடுக்கவோ செய்யவில்லை. சமாதானப்படுத்தினார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அதுவும் எப்படி அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள்? கல்லா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்று நடக்காது. உங்களுக்கு பாதகமாக, உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது, உங்களுக்கு எந்த கவலையும் ஏற்படாது. வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, ஒரு காலமும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், ஒரு காலமும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். எனவே நபியே நாயகமே, நீங்கள் அச்சப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? புத்தம் பொதுவாக சொல்லவில்லை, காரணத்தோடு சொன்னார்கள். கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரணத்தை உணர்ந்து இந்த காரணத்திற்காக அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்த மாட்டான் என்று அவர்கள் புரிகிற அளவுக்கு, விளங்குகிற அளவுக்கு, அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற அளவுக்கு காரணத்தோடு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? உங்களிடத்திலே மகத்தான 5 குணங்கள் இருக்கிறது. சாதாரண எந்த மனிதர்களிடமும் இல்லாத 5 குணங்கள் உங்களிடத்திலே இருக்கிறது. இந்த 5 குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் காபிராக இருந்தாலும் கூட உலகத்தில் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்த மாட்டான். மூமினாக இருந்தால் உயர்ந்த சுவனத்தை தருவான் மறுமையில். காபிராக இருந்தாலும் கூட இந்த 5 குணம் உலகத்தில் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கேவலப்பட மாட்டார்கள், அசிங்கப்பட மாட்டார்கள் என அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த அந்த 5 மிகப்பெரிய பண்புகளை சொல்லிக் காட்டினார்கள். ஒன்று, இன்னக லதஸிலு ரஹிம, உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். அவர்கள் வெட்டி போனாலும் நீங்கள் ஒட்டி சேர்ந்து வாழ்கிறீர்கள். உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். உங்களை வெறுத்த போதிலும், உங்களுக்கு தராத போதும், உங்களை விட்டு அகன்று போகிற போதும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிறீர்கள். இது முதல் குணம். 2, கல்ல, சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கிறீர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் அல்லோலகல்லோலப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் கூட மறைபோல் வந்த கஷ்டங்களையும் கூட நீங்கள் அப்படியே அதை ஜீரணித்துக் கொள்கிறீர்கள், அதை அப்படியே தாங்கிக் கொள்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் யாரிடத்திலும் சென்று முறையிடுவதோ அல்லோலகல்லோலப்படுவதோ அதற்காக வேண்டி அழுது புலப்போதோ இல்லை. ஒத்தகமில் கல்ல, சுமைகளை எல்லாம் தாங்கிக் கொள்கிறீர்கள். 3, உங்கள் சம்பாத்தியம், உங்கள் உழைப்பு, நான் உழைப்பது எனக்காக வேண்டித்தான், நான் உழைப்பது என் மனைவிக்காக வேண்டித்தான், நான் உழைப்பது என் மக்களுக்காக வேண்டித்தான் என்று இல்லாமல் ஏழைகளுக்காக, வறியவர்களுக்காக, தேவைப்படுபவர்களுக்காக, ஒன்றுமற்றவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். ஏழைகளுக்காக, வறியவர்களுக்காக நான் உழைக்கக்கூடிய உழைப்பை அவர்களுக்கும் சிறு பங்கிருக்கிறது என்ற அடிப்படையில் ஏழைகளுக்காக
வேண்டி நீங்கள் உழைக்கிறீர்கள். 4 விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். உங்களை நாடி உங்களை தேடி உங்கள் இல்லங்களில் வரக்கூடிய விருந்தாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை கண்டு நீங்கள் முகம் சுளிப்பதில்லை, புன்னகையோடு அவர்களை வரவேற்கிறீர்கள். விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். 5 உண்மையான பேரிடர்களின் மீது, உண்மையான சோதனைகளின் மீது யார் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இடர்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, கஷ்டங்களில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீர்கள். உங்களாலான உதவிகளையும் உபகாரங்களையும் இயற்கையான பேரிடர்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சோதனைகளுக்குள் ஆக்கப்பட்டவர்களுக்கு, கஷ்டத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உபகாரமும் உதவியும் செய்கிறீர்கள். இந்த 5 பண்பும் இருக்கிறதே, இது சாதாரணப்பட்ட பண்பல்ல, எளிதாக இவரிடத்திலும் வந்து இருக்கக்கூடிய பண்பல்ல. இந்த 5 பண்பும் உங்களிடத்திலே இருக்கிறது. இந்த 5 பண்பும் இருந்தால் இந்த உலகத்தில் அவன் ஈமான் கொள்ளாதவனாக இருந்தாலும் கூட அவனை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். நீங்களோ அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள். ஒரு காலமும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களை அல்லாஹ் தரக்குறைவாக ஆக்க மாட்டான். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்தினார்கள் என்றால், ஆறுதல் படுத்தினார்கள் என்றால், அவர்களை தேற்றினார்கள் என்றால், அந்த மனோபக்குவமும் அந்த எண்ணமும் நமக்கு யாருக்கும் வகிவரப் போறதில்லை. ஆனால் வெளியில் சென்று விட்டு வருகிற பொழுது பல பிரச்சனைகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்படலாம். சில பிரச்சனைகள் தொழில் ஸ்தாபனத்தில் தொழில் ஸ்தாபனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை கொண்டு வீட்டிற்கு சென்றால் இப்படி நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய அளவுக்கு நமது மனைவிமார்கள் இருக்கிறார்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கிறார்கள் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மின் ஸஆதத்தி இப்னி ஆதம், மனிதனுடைய வெற்றியே அதுதான். நல்ல மனைவி ஒருவனுக்கு அமைந்துவிட்டால் அதுதான் அவனுடைய வெற்றி என கருணைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நாம் வெற்றியாளர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய மனைவிமார்களையும் அப்படி அல்லாஹ் ஆக்கி தந்தருவானாக. நமது குடும்பங்களை அல்லாஹ் அப்படி ஆக்கி தந்தருவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மனைவி கணவனை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட மனைவிமார்களை தேர்வு செய்து கண்டறிந்து திருமணம் முடிப்பதற்கு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான பொன்மொழி நசாயியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அளவாடிக் கொண்டிருக்கிற பொழுது, உரையாடிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார்கள், ஐயோ நிசாயி ஹைருன் யா ரசூலல்லாஹ், ஐயோ நிசாயி ஹைருன் யா ரசூலல்லாஹ், எந்த பெண்மணி சிறந்தவன், சிறந்த பெண்மணி யார் அல்லாஹ்வின் தூதரே என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் விளங்குவது போல, எல்லோருக்கும் புரிவது போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தெரியுமா, ஒரு 3 பண்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அந்த பெண்மணி தான் சிறந்த பெண்மணியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது குடும்ப பெண்களுக்கு அந்த பண்புகள் உள்ள பெண்களால் நமது பெண்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று அல்லதி தஸுர்ருஹு இதா நவர, அல்லதி தஸுர்ருஹு இதா நவர, அவளை பார்த்தால் கணவன் அவளை பார்த்தால் அவள் மகிழ்ச்சியூட்டுவாள், அவள் அவனுக்கு மகிழ்ச்சியூட்டுவாள். முகம் பார்த்து பேசுகிற பொழுது எரிஞ்சு விடாமல், ஏதாவது ஏடாகுடமாக சொல்லாமல், புண்பட்ட மனதை மேலும் புண்பட வைக்காமல், எதையாவது மனைவியினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது அல்லதி தஸுர்ருஹு இதா நவர, மனைவியின் முகத்தை பார்த்தாலே அவள் அவனுக்கு மகிழ்ச்சியூட்டுவாள், சந்தோஷப்படுத்துவாள். அப்படி அவளுடைய முகம் இருக்க வேண்டும். 2 ஒத்துதீருஹு இதா அமர, எதையாவது கட்டளையிட்டால், எதையாவது ஏவினால், எதையாவது சொன்னால் அந்த கட்டளை
அவள் கட்டுப்படுவாள். அப்படியா என்று கணவனுடைய கட்டளைக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுவாள். அல்லாஹ்விற்கு பிறகு இவள் கட்டுப்பட வேண்டியது அவளுடைய கணவனுக்குத்தான். எனவே கணவன் இடுகிற கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுவாள், செவிசாய்ப்பாள். 3 அவளுடைய உடம்பிலும் சரி அல்லது அவளிடம் கொடுக்கப்பட்ட செல்வத்திலும் சரி கணவன் வெறுப்பது போல் யாருக்கும் செலவு செய்ய மாட்டாள். கணவன் வெறுக்கிற போல அவள் செலவு செய்ய மாட்டாள். நிதானமாக சிக்கனமாக கணவனின் விருப்பத்தை அறிந்து தன்னிடம் இருக்கின்ற பணத்தை அவள் செலவு செய்வாள். அப்படி யார் செலவு செய்கிறார்களோ, கட்டளைக்கு யார் கட்டுப்படுகிறார்களோ, பார்த்தால் யார் மகிழ்ச்சி ஊட்டுகிறார்களோ, அந்த பெண்ணுதான் சிறந்த பெண் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆண்களுக்கு பல்வேறு கடமைகளை கட்டாயமாக்கிய இஸ்லாத்திற்காக, சன்மார்க்கத்திற்காக, சத்தியத்திற்காக, நியாயத்திற்காக, நீதிக்காக, இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஜிஹாது செய்ய வேண்டும் என்பதை கூட 6ஆம் கடமையாய் ஆக்கப்பட்டது போல வலியுறுத்தப்பட்ட அந்த ஜிஹாது உட்பட பல்வேறு கடமைகள் பெண்களுக்கு இஸ்லாம் கடமையாக்கவில்லை. பெண்களுக்கு இஸ்லாம் கடமையாக்கவில்லை. சின்ன சின்ன கடமைகள் தான், கொஞ்சம் கொஞ்ச காரியங்கள் தான். அவைகளை செய்கிற பொழுதே அவர்களுக்கு உயர்ந்த சுவனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒரு ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு பெண் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை சரியாக தொழுது விட்டாள். வஸாமத்து ஷஹ்ரஹா, நோன்பு மாதமான ரமதான் 30லும் அவள் நோன்பு வைத்து விட்டாள். வஹஜ்பத் ஃபர்ஜஹா, அவர்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பேணி பாதுகாத்தும் கொண்டாள். வஅதாஅத்து ஜௌஜஹா, அவர்களுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டும் வாழ்ந்தாள். கீல லஹா, நாளை மறுமையில் கோடான கோடி மக்கள் கூடி நிற்கக்கூடிய அந்த வேளையில் மஹ்ஷரா பெருவெளியில் கீல லஹா, இந்த பெண்மணிகளுக்கு சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னத மின் அப்வாபில் ஜன்னத மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷஅதி, நீங்கள் நாடிய வாசலிலே சென்று சுவனத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், நீங்கள் சுவனத்திலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என இந்த பெண்மணிகளுக்கு சொல்லப்படுது என முஹம்மது சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவி தன் கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எப்படி மகிழ்வூட்டி வாழ வேண்டும், எப்படி அவருடைய மனக்குமுறல்களை கொண்டு கொட்டினால் அதற்கு சமாதானமும் ஆறுதலும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்களோ, அப்படி வலியுறுத்திய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸலாஹத்துன், 3 பேர்கள் இருக்கிறார்கள், லா யுக்பலு லஹும், அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. ஸலாத்துன், அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னதான் முட்டி முட்டி தொழுதாலும் கூட, என்னதான் தரையிலே தலையை வைத்து உரைத்து நெற்றியை காயப்படுத்தினாலும் கூட, அவர்கள் எவ்வளவு ரக்காத்துகள் தொழுதாலும் கூட, வலா துக்பலு லஹும் ஸலாத்துன், அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவே செய்யாது. தொழுகை என்று மட்டுமல்ல, அவர்கள் செய்யக்கூடிய எந்த நன்மையும் அல்லாஹ்வின் பக்கம் அது உயரவே செய்யாது, அல்லாஹ் அதை அங்கீகரிக்கவே மாட்டான் என்று 3 பேர்களை சொன்னார்கள். அதில் ஒருவர் யார் தெரியுமா? அல் மர்அத்து, ஒரு பெண். அஸ்ஸாஹிது அலைஹா ஜௌஜுஹா, எந்த பெண்ணை கணவன் கோபத்தோடு இருக்கிறானோ, கணவன் கோபமுடையவனாக இருக்கிறானோ, எந்த பெண்ணை கணவன் கோபித்துக் கொண்டிருக்கிறானோ, கணவனுடைய கோபத்திற்கு ஆளான பெண், கணவனுடைய கோபத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் இருக்கிறார்களே, இவள் செய்த எந்த நன்மையும் தொழுகையும் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கணவன்மார்களை குறை சொல்லக்கூடிய பெண்கள் பெருகி வரக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன்மார்களை எதற்கெடுத்தாலும்
கணவன்மார்கள் மீது எரிஞ்சு விடக்கூடிய பெண், எதற்கெடுத்தாலும் கணவன்மார்களை குறை சொல்லக்கூடிய பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதாரப்பூர்வமான அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற சஹீஹான பல்வேறு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட சம்பவம். சஃப்வான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? கணவனை பற்றி புகார் அளிப்பதற்காக, கணவனை பற்றி குறை சொல்வதற்காக. கணவனை பற்றி புகார் அளித்து குறை சொல்லி கணவனுக்கு ஏதேனும் தண்டனை முடிந்தால் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய கணவனின் மீது எனக்கு பல புகார்கள் இருக்கிறது, நீங்கள் அதை கேட்டு தர வேண்டும். என்னவென்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவதாக சொன்னார்கள், எதிரிபுனி இதா சல்லைத்து, நான் தொழுதால் அவர் என்னை அடிக்கிறார். தொழுவது நல்ல விஷயம் தானே. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அந்த பெண்மணி மனைவி புகார் அளிக்கிறார்கள், எதிரிபுனி இதா சல்லைத்து, நான் தொழுதால் என்னை அவர் அடிக்கிறார். சரி, இரண்டாவது என்ன என்று கேட்டார்கள், ஒரு ஃபத்திருனி இதா சுந்து, நான் நோன்பு வைத்தால் எனது நோன்பையே பாழாக்கி விடுகிறார், விட வைக்கிறார். ஒரு ஃபத்துருனி இதா சுந்து, நோன்பு பிடிக்க கூடாது என்று எனக்கு ஆணையிடுகிறார், என்னுடைய நோன்பையே பாழாக்குகிறார், என்னுடைய நோன்பையே விட வைக்கிறார். சரி, மூன்றாவது விஷயம் என்னவென்று கேட்கிறார்கள், வலா யுஸல்லி அல் ஃபஜ்ர, அவர் ஃபஜ்ர் தொழுவதே கிடையாது. ஹத்தா தத்லுஅ ஷம்சு, சூரியன் உதிப்பது வரை அவர் ஃபஜ்ர் தொழுவதே கிடையாது. 4 வக்து சரியாக தொழுகிறார், ஃபஜ்ர் அவர் தொழுவதே கிடையாது. இப்படியாக சரமாரியான 3 குற்றச்சாட்டுகளை சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தெரிவிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து, ஓ தோழரே, உங்கள் மனைவி தொழுதால் நீங்கள் அடிக்கிறீர்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அடிக்கத்தான் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்கள் மனைவி தொழுதால் நீங்கள் அடிக்கிறீர்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், அடிக்கத்தான் செய்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவள் தக்பீர் கட்ட ஆரம்பித்தால் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்தில் பக்கரா, சூரத்தில் ஆல இம்ரான், ஒரு 2 மணிக்கூர் ஒரு ரக்காத், ஒரு 2 மணிக்கூர் ஒரு ரக்காத். இப்பொழுது மணி நேரம் இல்லை. ஆனால் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், குர்ஆனிலே பெரிய பெரிய சூறாவை ஓதி அவள் தொழுது கொண்டே இருக்கிறாள். எனக்கு கோபம் வருகிறது, ஒரு சின்ன சூறா ஓதினால் போதும்தானே என்று அதற்காக நான் அடிக்கிறேன். இரண்டாவதாக, அவள் நோன்பு வைத்தால் நீங்கள் நோன்பு வைக்க கூடாது என்றும் நோன்பை பாழாக்குவதாக கூறினார்களே, காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய அந்த நோன்பை அல்ல அவர்கள் சொல்வது. சாதாரணமாக நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், எப்பொழுது பார்த்தாலும் நான் நோன்பு என அவள் சதா நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறாள். எனது இச்சைகளை, எனது ஆசைகளை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எப்பொழுது பார்த்தாலும் நான் நோன்பு என என்னிடத்திலே சொல்கிறாள். எனவே தான் கோபத்தால் நான் அடிக்கிறேன். சரி, நீங்கள் ஃபஜ்ர் தொழுவதில்லையா? 4 வக்து தொழக்கூடிய நீங்கள் ஃபஜ்ர் ஏன் தொழுவதில்லை? சூரியன் உதித்த பிறகுதான் ஃபஜ்ர் தொழுவதாக புகார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் யா ரசூலல்லாஹ், இது நான் மட்டுமல்ல, எங்கள் குடும்பமே பிரபல்யமானது. நாங்கள் நைட் டியூட்டி பார்க்கக்கூடியவர்கள். மதீனாவினுடைய விளைநிலங்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சக்கூடிய வேலை அது எங்களுடையது. பொதுவாக சூரிய வெளிச்சத்திலே மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதை விட சூரிய வெயில் இல்லாத நேரத்திலே நீர் பாய்ச்சுவது மரங்களுக்கு, தோட்டங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இரவு இஷாவெல்லாம் முடிந்ததற்கு பின்னால், இஷாவுடைய உணவெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் நாங்கள் இந்த தோட்டங்களுக்கெல்லாம் சென்று நீர் பாய்ச்சி விட்டு நடுநெற்றியிலே நாங்கள் வந்து தூங்குவோம். அப்படி தூங்குகிற பொழுது எங்களால் சுபுக்கு எழும்ப முடியும்.
முடியாது. நான் மட்டுமல்ல, எங்கள் குடும்பமே இப்படித்தான், எங்கள் குடும்பமே இதில் பிரபல்யமானது. மதீனாவிலே நாங்கள் அந்த தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சக்கூடிய வேலைகளை எங்கள் குடும்பம் தான் செய்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இரவிலே ஃபஜ்ரிலே எங்களால் எழுக்க முடியாது. யார் சொல்லலாம், சூரியன் உதித்து அந்த சூரியனுடைய வெப்பம் மட்டும்தான் நாங்கள் எழுப்புவோம், நாங்கள் என்ன செய்வது யார சொல்லலாம் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும், அன்பானவர்களே, கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட, அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான தகவல். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் எப்பொழுது எழும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் சுபஹ் தொழுதால் போதும் என்று ஒரு அனுமதி கொடுக்க, இரண்டாவதாக அந்த பெண்மணியை அழைத்து சொன்னார்கள், ஒரே ஒரு சூரா ஓதினால், அது நயத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நயத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு சூரா ஓதினால், ஒரே ஒரு சூரா ஓதினால், வலவுக்கானத்து சூரத்தன் வாஹிதத்தன் லகஃபத்தின் நாஸ. ஏன் இவ்வளவு பெரிய ரெண்டு சூறாக்களை ஓதுகிறீர்கள்? ஒரு சூறா ஓதினால் இந்த உலகத்துக்கே அது போதுமே. சற்று நயத்தோடு சொல்கிறார்கள், சுவாரஸ்யமாக சொல்கிறார்கள். தொழுகையிலே ஒரே ஒரு சூறா ஓதினால் இந்த உலகத்துக்கே, இந்த மக்கள் முழுவதுக்குமே அது போதுமாகுமே, ஏன் ரெண்டு சூறா ஓத வேண்டும்? சின்ன சூறா ஓதி நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல இரண்டாவது, நோன்பு பிடித்தால் அடிக்கிறால் நபிலான நோன்புகள். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தஸூமு இம்ராத்துன் இல்லா பிஇذن زوجها. ரமதானுடைய நோன்பை பொறுத்தமட்டில் யார் தடுத்தாலும், அது கணவனாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், பொறுப்பாளியாக இருந்தாலும், யார் தடுத்தாலும் கேட்க வேண்டிய அவசியமில்லை, வைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நபிலான நோன்புகள் இருக்கிறதே, ரமதான் அல்லாத மற்ற நாட்களில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, கணவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் நோன்பு வைக்க கூடாது. நோன்பு வைப்பதனால் கணவன் கோபிப்பானையானால் உங்களுக்கு நோன்பினுடைய பலன் கிடைக்காது மட்டுமல்ல, கணவனுடைய சாபமும் உங்களுக்கு இறங்குது என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும், கணவனை எப்படி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், கணவனுடைய அந்த பொருத்தத்தில் தான் மனைவியினுடைய சுவனம் இருக்கிறது என்பதையெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி தந்தார்கள். ஐயுமா இம்ராத்தின், ஏதாவது ஒரு பெண் மாத்தத், அவர்கள் இறந்து விட்டால், வஸௌஜுஹா அன்ஹா ராதி, அவர்கள் 1000 ரக்காத் தொழுதிருக்க வேண்டும் என்றோ, 10,000 தர்மம் செய்திருக்க வேண்டும் என்றோ, பல ஹஜ்ஜுகளும் உம்ராக்களும் செய்திருக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. ஐயுமா இம்ராத்தின், அன்பானவர்களே, திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான தகவல். ஐயுமா இம்ராத்தின், ஏதாவது ஒரு பெண்மணி மாத்தத், அவர்கள் இறந்து விட்டால், வஸௌஜுஹா அன்ஹா ராதின், அந்த பெண்மணியை அவளுடைய கணவர் பொருந்திக் கொண்டவராக, திருப்தி அடைந்தவராக, என்னுடைய மனைவி எனக்கு எல்லாம் எல்லாமாக இருந்தார் என்று அந்த மனைவியை திருப்தி அடைந்த நிலையில் அந்த மனைவி இறந்துவிட்டால், தஹலத்தில் ஜன்னா, சுவனம் கட்டாயமாகிவிட்டது. தஹலத்தில் ஜன்னா, அவள் சுவனத்திலே நுழைந்து விட்டாள் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான தகவல்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டையும் சச்சரவும் ஏற்படுவதனால் வளரக்கூடிய பிள்ளைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. அதுபோல கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. நேரமின்மையால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவிலும் இதன் தொடர்ச்சியாக ஒரு மனைவி கணவனிடத்திலே எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவியிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்க வேண்டும், கணவன் மனைவிக்கு ஏற்படுகிற பிரச்சனையினால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவது எப்படி என்பது போன்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பேசுவதற்கும், பேசுகிற விஷயங்களை கேட்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கும் வல்லாஹ் அல்லாஹ் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ்வே எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. சொன்ன விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் வாழ்வில் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. எங்கள் பெண்மணிகளை, எங்கள் சகோதரிகள், எங்கள் மனைவிகள், எங்கள் பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் சாலிஹத்தான பிள்ளைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக.
உலகத்தின் நாலா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய கஷ்டங்களையும் நீ போக்கி அருள் புரிவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் நீ கண்ணியப்படுத்துவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துபவர்களின் கரங்களில் நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழிக்க நினைக்கக்கூடிய சக்திகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் நீ இல்லாமலாக்குவாயாக. எங்கள் சந்ததிகள் கியாமத்தினால் வரை முஸ்லிம்களாக தலைநிமிர்ந்து இந்த இந்திய திருநாட்டில் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்தருள்வாயாக. எங்கள் இறை இல்லங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் கல்வி கூடங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்கள் வியாபார ஸ்தாபனங்களை நீ பாதுகாப்பாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ், எல்லா விதமான நோய் நொடிகள், ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள், விபத்துக்கள், திடீர் மரணங்கள், விஷத்துக்களின் தீண்டுதல்கள் அத்துணையில் இருந்து எங்களையும் எங்களை நேசிப்பவர்களையும் நாங்கள் நேசிப்பவர்களையும் நீ பாதுகாத்தருள் புரிவாயாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.